எவ்வளவு சொல்லியும் திருந்தலையா? வந்துட்டியாடா? என்னடா இருக்க? எங்கடா போப்ப பிடிச்சு இங்கே வந்துட்டியாடா? போலீஸ்கார நாயே, நான் எத்தனை புல்லட் சுடுறேன் நின்னுட்டா இருக்க? நானும் நின்னுட்டா இருக்கேன்டா. இன்னும் ஒண்ணு இருக்கு. மறுபடியும் என்ன மிருகமாக்காத. பாரு, நீ போயிடு, நான் இவ்வளவு விட்டுறேன். எனக்கு இங்க தப்பிக்கணும், அவ்வளவுதான். நீ போயிடுறா, விட்டுரு. பயத்துல சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அவ என்ன என் கூட பிறந்த அக்கா மகளா? அவளை கூட்டிட்டு போக நான் இங்க வந்தேன். உன்ன போடதாண்டா வந்தேன். நீ என்ன அவ்வளவு சுடுறது? நானே சுடுறேன்டா. பயப்படாதீங்க. you'll be all right. வாங்க. சாரி, எனக்கு வேற வழி இல்ல. உங்களை காப்பாத்த நான் ஷூட் பண்ணேன். ஏன் சார்? நான் தான் ஷூட் பண்ணேன். கையில தான் ஷூட் பண்ணிருக்கேன். வர ட்ரெயின் நிப்பாட்டுங்க. நெல்லூர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அவளை கொல்ல வைக்கக்கூடாது. வழியில யாரும் இருந்தாலும் ஷூட் பண்ணுங்க. என்கிட்ட அரஸ்ட் வாரண்ட் இருக்கு, ஷூட்டிங் ஆர்டர் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? நீதான் முடிவு பண்ணணும். அன்னைக்கே சொன்னல. என்னடா சொல்ல போற? ஆவடியில் துப்புன அம்பத்தூர் நடையும் தாம்பரத்துல தட்டா பாரசகரும் சொன்னல. எங்கடா நடந்துச்சு? எப்படா எகிருச்சு? தெக்க போறேன்னு சொல்லிட்டு தசைய மாத்தி வடக்க போனீனா பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் என்ன நரகண்டு போச்சு நினைச்சடா? எப்ப நீ என்ன பார்த்து பயந்து ஓடினியோ அப்பவே நான் ஜெயிச்சிட்டேன்டா. அதோட போட சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா நீ தூக்கிட்டு வந்த பொண்ணு, அதை காப்பாத்தி பத்திரமா கூட்டிட்டு போனா எவ்வளவு தூரம் பின்னாடியே வந்தேன். அந்த பொண்ணு நெல்லூர் ஹாஸ்பிட்டல் நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பா. உன்னை அரெஸ்ட் பண்ண போறது கிடையாது, உன்னை ஷூட் பண்ண போறதும் கிடையாது. இங்கேயே விட்டுட்டு போறேன், இப்படியே விட்டுட்டு போறேன். என்னடா சாதிச்சிருவ? தமிழ்நாடு பக்கம் கால் எடுத்து வச்சிருவியா? வச்சு பாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற 1 லட்சம் கான்ஸ்டபிள், 22,000 சப் இன்ஸ்பெக்டர், 7,000 இன்ஸ்பெக்டர், 700 டிஎஸ்பி, 120 ஏடிஎஸ்பி, 235 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இவங்கள யார் கையில போட்டாலும் சுட்டே கொண்டுருவாங்கடா. 6.5 கோடி ஜனங்க, அவங்கள யார் கையில மாட்டாலும் அடிச்சே கொண்டுருவாங்கடா. சென்னைய கோட்டை பொக்கரிச்சல்ல. இனிமே அதுக்குள்ள நீ நுழையவே முடியாது, வரவே முடியாதுடா.
திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. உன்னை 10 வருஷம் ஜெயில போட்டா மொத்த ஜெயில கெடுப்ப, 10 நிமிஷம் தூக்குல போட்டா தூக்குல போடுறவனை கெடுப்ப. என்னன்னு தெரிஞ்சா அரைக்காம விடக்கூடாது, முள்ளுன்னு தெரிஞ்சா முறிக்காம விடக்கூடாது. நல்லூர்ல ஆரம்பிச்சது நெல்லூர்ல முடிட்டுண்டா. நான் வந்த வேலை முடிஞ்சது. என் வேலைய இப்ப ராஜினாமா பண்றேன். துரசிங்கம் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு என் சொந்த ஊர்ல இருக்கிறதா என்னோட ஆசை. இப்ப தூத்துக்குடிக்கே போய் கடை வைக்க போறேன். தூத்துக்குடி வரைக்கும் டிரைவிங்லயே போலான்னு முடிவு பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்கிட்ட சொல்லாம வேலையை விட்டுட்டீங்கல்ல, அதான் எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது, சில விஷயங்கள் என்னால சொல்ல முடியறது இல்ல. வேணும்னா பாருங்க, இன்னும் 3 மாசத்துல மறுபடியும் நீங்க காக்கி சட்டையை போட்டுட்டு வந்து நிக்கல. பாக்கலாம் கூட. இது தெரிஞ்சவங்க வண்டி மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் வந்தார. ஓகே சார். வெரி குட் துரசிங்கம். நம்ம திட்டப்படி பப்ளிக்கா உங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டீங்க. ஆனா பர்சனலா சிஎம் உங்களை தூத்துக்குடி சிட்டிக்கு டெப்டி கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். சார், இந்த பிளானோட காரணம் தூத்துக்குடி கடற்கரை வழியா இந்தியாவுக்கு ஆயுதங்கள் கடத்துறாங்கன்னு உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா போலீஸ் ரெக்கார்ட்லயோ கோஸ்ட் கார்டு ரெக்கார்ட்லயோ அப்படி ஒரு தகவலே இல்ல. நீங்க 6 மாசமோ 1 வருஷமோ மளிகை கடைக்காரராகவே இருங்க. சிட்டியும் கடலோர பகுதியும் அப்சர்வ் பண்ணுங்க. மொத்த டீடைல்ஸ் என்னைக்கு உங்க கைக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களோ, சிட்டி எப்போ உங்க கண்ட்ரோலுக்கு வருதோ அன்னைக்கு சார்ஜ் எடுத்துக்கணும். இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேணும்னா உங்க மனைவிக்கு மட்டும் நீங்க சொல்லலாம். இல்ல சார், என் மனைவிக்கு கூட நான் தெரிவிக்க போறதில்ல. மொத்த நெட்வொர்க் என் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு சீக்கிரமா சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.